தீபாரதி முடித்து திருக்கல்யாணம் கல்யாணம்னா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மக்களுக்கு அப்படி இருக்குது. எல்லா இடத்தையும் போய் போனால் கல்யாண வீடு தான் அப்படி கலகலப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப அதிகமான அளவில் மக்கள் கூடி இந்த திருக்கல்யாண வைபவத்தை கண்டு கிடைக்கின்றனர். சுவாமியுடைய திருக்கல்யாணம் தனிப்பட்டு சுவாமிக்கு திருக்கல்யாணம் தேவையே இல்லை. அவரே தனிப்பட்ட பெரிய கவனத்தை நம்பிக்கொண்டால் இருப்பினும் நம்முடைய கல்யாணம் என்பது ஒரு கணவன் மனைவி சேர்த்து வைக்க வேண்டிய விதிமுறைகள் இருக்கின்றது. இங்கே சுவாமி எல்லாம் ஒரு இன்பத்தின் கல்யாணம். பார்த்தாலே இதுக்கு இன்பமா இருக்கும், ஒருத்தருக்கு பட்டா இன்பமா இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு வேலை செய்து கொடுத்தா இன்பமா இருக்கும். அது இன்பத்தை இது மாதிரி நிறைய வெவ்வேறு இன்பம் இருக்கின்றது. இதுல பேரின்பத்தினா ஆத்மா ஜீவாத்மா பரமாத்மாவோட சேர்ந்து தான் பேரின்பம். ஜீவாத்மா நம்மளுடைய உயிர், பரமாத்மா சுவாமி தேவைப்படாது. அதற்காக நம்ம அந்த திருக்கல்யாணத்தின் வைபவத்தை கற்றுக்கிறோம். சுவாமி பரமாத்மாவா வச்சுட்டு அம்பாள் நம்ம ஜீவாத்மாவா பாவித்து அம்பாளுக்கு அவர் அனுக்கிரகம் பண்ண போறாரு. ஜீவாத்மா பரமாத்மா ஜீவாத்மாவுக்கு அனுக்கிரகம் பண்ண போறாரு. அதுதான் இந்த திருக்கல்யாணத்தை இங்க நடத்துறோம். நம்மளதான் இது நித்திய கல்யாண பெருமாட்டம். நம்மளுக்குலாம் ஒரு நாள் என்பது தேவருக்கு ஒரு வருஷம். அதனால தேவருக்கு ஒரு வருஷம் ஆகுது. அதனால ஒரு நாள் பண்ணா ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு தேவருக்கு ஒரு நாள். அதனால வருஷம் பண்றது நம்ம ஜலத்துக்கு பண்ற மாதிரி திருக்கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு ஐதீகம். இப்போ சுவாமிக்கு அம்பாளுக்கு நேரத்தில் அடுத்து புண்ணியாவாயிரம் சுவாமி அம்பாளுக்கு பண்ணிட்டு இந்த முக்கியமான நடக்கின்ற காலை மாட்டுகள் காலாண்டு காலாண்டு பார்ப்பது. அதுக்கப்புறம் பிரவணம்னு உருவாம். பிரவணம்னா யாருக்கு கல்யாணம் பண்ண எல்லா வீட்டுக்கையும் அதே மாதிரி சுவாமியுடைய பரம்பரை 3 தாத்தா, அப்புறம் அப்பா, அப்பாவுடைய பூர்வீகத்தை சொல்லி இருவரும் அதுக்கு இந்த கடைகளாக சேர்ந்து மாங்கல்யம் இது மாதிரி ஒவ்வொன்றும் இது பண்ணி அக்னி பண்ணி அந்த அக்னியில் சாமியை ஆவாகனம் பண்ணி அவ சப்தசதி பொடியில் இது பண்ண வேண்டியது அம்மி வெளிக்கிறது இதெல்லாம் நடக்கும். அதனால் எல்லாரும் ஆசையாக பார்த்து மகாபலியும் சுவாமியுடைய அனுக்கிற வேண்டும் வேண்டிய பக்கை உட்கொண்டு ரொம்ப விசேஷமானது. அது திருக்கல்யாணம் ரொம்ப விசேஷமானது. எல்லாரும் வழங்க சுவாமியை பிரார்த்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.